ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஷாகட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி லவ் ரொமான்டிக் படமாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ இந்தியாவை சேர்ந்தவர். இவர் பாகிஸ்தானுக்கு போயிடுவார். எப்படியாவது கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவார். அங்கே போனால் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை சம்பவத்தில் அங்கே மாட்டிக்குவார். அங்கேருந்து வெளிவர முடியாத அளவுக்கு இருக்கும். உடனே இவர் ஒரு அரசியல்வாதியோட வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருவார். அங்கே அப்படியே வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவருடைய பொண்ணையே அப்படியே பார்த்து உஷார் பண்ணி லவ்வும் பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல. அதுக்கப்புறம் ஒரு லவ் போயிட்டுருக்கோம். உடனே அவங்க அப்பா வேற ஒரு பையனுக்கே அப்படியே நிச்சயம் பண்ணிடலான்ட்டு அப்படியே நிச்சயம் பண்ணிடுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோ எப்படி தன்னுடைய ஹீரோயினோட ஒன்று சேர்ந்தாரா இல்லையா, அப்படி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா, அவரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அது நடிச்சிருக்கிற ஹீரோ தாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக காமெடி நல்லா குளிக்க விட்டாவது. ஃபஸ்ட் ஹாப்பில் காமெடி நல்லாவே இருக்குது. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்குது. அவங்க லவ் ரொமான்டிக் சீன் ஆகட்டும், மற்றபடி எல்லா சீன்ஸும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் நல்லாவே இருக்குது. இவர் பாகிஸ்தானுக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் எப்படி வெளிவர போகிறாரு அப்படிங்கிற ஒரு திக் நிமிடத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. படத்தில் மற்ற கேரக்டர்ஸுக்கும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயினோட கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொமான்டிக் நல்லாவே இருக்குது. அந்த எமோஷன் நல்லா டச்சபிள் ஆகுது. ஹீரோயினுடைய அந்த கெமிஸ்ட்ரி, அந்த எமோஷன், அதை சார்ந்த வருகின்ற அந்த எமோஷன் நல்லாவே நமக்கு வந்து நல்லா டச்சப் ஆகுது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு சில சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் ஃபேமிலியோடய பார்க்கலாம். அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.